கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முச்சடியிலே தேவன் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி மோசையோடு பேசுகிறார். ஆமென். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவர்கள் வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன், வா என்று சொல்லி மோசேயின் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதும் மோசே பல காரணங்களை சொல்லுகிறார். முதலாவது, ஆண்டவரே, நான் எம்மாத்திர ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் எப்படி முடியும், நான் இதற்கு பாத்திரவான் அல்ல என்கிறான். பிற்பாடு சொல்லுகிறான், ஆண்டவரே, அவங்க உம்முடைய நாமத்தை கேட்பாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அதன் பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்கிறான். இப்படி ஒவ்வொரு காரணத்தையாய் அவன் முன்வைக்கிறான். எதற்காக முன்வைக்கிறான் என்று பார்த்தால், இந்த காரியத்திலிருந்து விலகும்படியாக. கடைசியில் அவன் வைத்த அத்தனை காரணங்களுக்கும் கர்த்தர் சரியான பதிலை கொடுத்து கொண்டிருக்கும் போது, கடைசியாய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் உன் வாயோடு இருந்து பேசுகிறேன் என்று. அதன் பிறகு மோசே சொல்லுகிறான், வேறு யாரையாவது அனுப்புங்க என்று. காரணம் சொல்லி காரணங்களை முன்வைத்து கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலக பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி. மோசே மேல் அவ்வளவு கோபம் வருது ஆண்டவருக்கு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, தேவன் ஒரு நோக்கத்தை வைத்துதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவன் தம்முடைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நமக்கு அவருடைய அழைப்பு வரும்போது நாம் மோசையை போல இப்படி காரணங்களை சொல்லி விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், மோசையின் வாழ்க்கையை போல தானே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது. மோசை பிறக்கும் முன்னமே மோசை அழிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பிறக்கிற ஆண் குழந்தைகள் அனைவரையும் நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும். அப்படி என்றால் மோசேக்கு எதிரான காரியங்கள் தான் இந்த பூமியில் இருந்தது. மோசே பிறக்கு முன்னமே அவனுக்கு எதிரான திட்டங்கள் தான், சட்டங்கள் தான் போடப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் இதுவரை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். இதற்காக அவருடைய சித்தத்திற்கு. அதே போலதான் நம்மை தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். மோசே மாதிரி நம்ம பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அதை முன்வைத்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாறாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது, நீர் யார் என்று கேட்கிறான். அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினதும் அடுத்து பவுல் காரணம் சொல்லவில்லை. மாறாக, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். காரணங்கள் சொல்லி விலகாமல், கர்த்தருக்கு முன்பாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்தது. காரணம் சொல்லி விலகுகிறவர்கள் தேவனை கோபப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். தேவனை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்களும் பல நேரத்தில் காரணங்களை சொல்லி விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துகிற கோபாக்கினின் பிள்ளைகளாய் அல்ல, உமக்கு பிரியமானதை செய்கிற நேச பிள்ளைகளாய் காணப்பட, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.